Hi friends, welcome to TTM. நான் உங்கள் உமா. So இந்த வீடியோ பத்தி நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா ரீசனிங் PYQ சீரிஸ்ல கிளாஸ் 68 தான் பார்க்க போறோம். So இதுக்கு முன்னாடி அதுல 67 கிளாसेस இருக்கும். So கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மேக்ஸ் PYQ சீரிஸ்ல உங்களுக்கு 68 கிளாसेस கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நீங்க அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? So இன்னைக்கான 5 கேள்விகள் 5மே பாத்தீங்கன்னா ரொம்ப டிஃபரண்டா இருக்கும். ரொம்ப முக்கியமான கேள்வி. ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. So அதாவது படம் எல்லாமே கொடுத்துட்டாங்க. இதுக்கு அடுத்து வரக்கூடிய படம் என்னன்னு சொல்லி கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் இத வச்சே நம்ம பாப்போம். அதுக்கு அப்புறம் ஆப்ஷன் பாத்துக்கலாம். So பாருங்க ஃபர்ஸ்ட் எப்படி இருக்கு? ஓவல் பாத்தீங்க அப்படின்னா இப்படி வெர்டிகலா இருக்கு, அப்புறம் ஹரிசாண்டலா இருக்கு, அடுத்து வெர்டிகலா இருக்கு. அடுத்து எப்படிதான் வரும்? ஹரிசாண்டலா தான் வரும். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா அந்த இது உள்ள இருக்க செவ்வகம் இப்படிதான் இருக்கு இல்லையா? சோ அடுத்து உங்களுக்கு இப்படிதான் வரும். அடுத்து பாருங்க சோ கிராஸ் மூளை விட்டம் தான் போட்டிருக்காங்க. சோ அப்ப இந்த இடத்துல மூளை விட்டம் இப்படிதான் வரும். எல்லாமே அப்படிதான் இருக்கு இல்லையா? சோ அடுத்து இந்த ஸ்டார் பாருங்க. சோ ஃபர்ஸ்ட் இங்க இருக்கு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பேக்வேர்ட்ல அதாவது ஆன்டி கிளாக் வைஸ்ல 90 டிகிரி இங்க போயிடுச்சு, அடுத்து இங்க வந்துருச்சு. அடுத்து எங்க தான் வரும்? கண்டிப்பா பாத்தீங்க அப்படின்னா இங்கதான் வரும். கரெக்டா? சோ அந்த இதுல இருக்கிறதுல அப்படியே மாறுது. ஓகேவா? சோ அப்ப ஆன்டி கிளாக் வைஸ் அப்படியே 90 டிகிரி அது அப்படியே மாறிடுச்சு. அடுத்து இந்த டாட் சர்க்கிள் இருக்கு இல்லையா? அதை பாருங்க. டாட் சர்க்கிள் இங்க இருக்கா, அடுத்து இங்க போகுதா, அடுத்து இங்க போகுதா, அடுத்து இங்க வரும். அப்ப இந்த இடத்துலதான் வரும். ஓகேவா? சோ இந்த ஆப்ஷன் கொஸ்டின்ல எங்க இருக்குன்னு பாருங்க. ஓகேங்களா? சோ ஈஸியா பார்த்தாச்சா? பாருங்க ஆப்ஷன் பி தான் ஆன்சர். சோ ரொம்ப சிம்பிளா ஆப்ஷனையே பார்க்காம என்ன பண்ணிட்டோம் நம்ம ஆன்சர் வந்து போட்டாச்சு. ஓகேங்களா? இப்படியும் போடலாம், இல்லைன்னா அதை நான் இப்ப சொன்னதை வரையாம நீங்க ஆப்ஷன்ல எந்த இது கரெக்டா இருக்கு அப்படிங்கிறதையும் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. கீழ்கண்ட பகடையை கருதுக. சோ பகடை கொடுத்துட்டாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா 3க்கு எதிர்ப்புறம் உள்ள நம்பர். சோ ஏதாவது 4 தோற்றம், 5 தோற்றம், 3 தோற்றம் எத்தனை கொடுத்தாலுமே ஏதாவது 2 கன்சிடர் பண்ணுங்க. ஓகேவா? சோ இந்த 2 நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னா இந்த 2ல காமனா அதாவது ரெண்டுமே அதாவது சேமா இருக்கிற நம்பர்ஸ் இருக்கான்னு பாருங்க. 2 இருக்கு, 6 இருக்கு. அதே மாதிரி இங்கேயும் 2 இருக்கு, 6 இருக்கு. அப்ப 3க்கு ஆப்போசிட் 4. ஓகேவா? சோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. சோ ரொம்ப சிம்பிளா எடுத்துடலாம். இதே ஒரு நம்பர் தான் காமனா இருக்கு அப்படின்னா அந்த நம்பர்ல இருந்து கிளாக் வைஸ் எடுத்து எழுதுனீங்க அப்படின்னா நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். சோ இதுக்கான ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா 4 தான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. 8 ஒரு எண்ணாக கொண்ட எல்லா ஜோடிகளின் எண்ணிக்கை எத்தனை? சோ தெளிவா கவனிச்சுக்கோங்க. 8 5 2 1 7 6. ஓகேவா? 8 ஒரு நம்பரா வச்சிருக்க மாதிரி ஒரு ஜோடி. அதாவது என்ன பண்றாங்கன்னா இங்க இருக்கு இல்லையா, இங்க இருக்க நம்பர்ஸ் கூட நம்ம பகடையில எல்லாம் எழுதுவோம் இல்லையா, அந்த மாதிரி. சோ இது கூட ஜாயின் பண்ணணும், அடுத்து இது கூட, அடுத்து இது கூட, அடுத்து இது கூட, அடுத்து இது கூட. அதாவது நான் எழுதுறேன், பட் நீங்க புரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? 8 கூடயே 8 சேர்த்தலாம், அடுத்து 8 கூட 5 சேர்த்தலாம், அடுத்து 8 கூட 2 சேர்த்தலாம், அடுத்து 8 கூட 1, அடுத்து 8 கூட 7, அடுத்து 8 கூட 6. ஓகேவா? முடிஞ்சு. அதுக்கப்புறம் 5 எடுத்துட்டு போய் பண்ணுவோமா? 5 எடுத்துட்டு போய் 8 கூட பண்ணுவோம். அப்ப 5,8. அதுக்கப்புறம் 2 1 இது கூட எல்லாம் பண்ணுவோம், பட் நமக்கு 8 அந்த இடத்துல வராது. அதுக்கப்புறம் 2 எடுத்துட்டு போய் பண்ணுவோமா? 2,8. அதுக்கப்புறம் மத்தது எல்லாமே வராது. அடுத்து 1 எடுத்துட்டு போய் பண்ணுவோமா? அப்ப 1,8. அடுத்து 7,8. அடுத்து 6,8. அவ்வளவுதான். எத்தனை இருக்குன்னு பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11. சோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி 11. ஓகேங்களா? சோ எப்படி வந்து பகடையில வந்து 2 பகடை உருட்டணும்னா உங்களுக்கு எப்படி வரும் இல்லையா? சோ 1 வந்து அதுக்கு 1 வந்து 2 3 4 5 கூட சேரும். அதே மாதிரி 2 வந்து 1 2 3 4 5 அந்த மாதிரி சேரும் இல்லையா? சேம் அதே மாதிரி தான் இந்த இடத்துல இப்படி பகடைன்னுலாம் சொல்லாம இப்படி கொடுத்துருக்காங்க, ஜோடி நம்பர்னு சொல்லியிருக்காங்க. அதனால நம்ம இப்படி எடுத்திருக்கோம். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. லேபர் என்ற வார்த்தையை KBAPTS என குறியீட்டில் எழுதினால் கேண்டிட் என்ற வார்த்தையை எவ்வாறு எழுதலாம்? சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கணும்? லேபர் அப்படிங்கிற வார்த்தை எப்படி வந்து KBAPTS மாறுச்சு அப்படிங்கிறத பார்க்கணும். ஓகேவா? சோ என்ன பண்ணணும்? சோ L ல இருந்து K எவ்வளவு வந்திருக்கு அப்படின்னு பாருங்க. சோ L ல இருந்து முன்னாடி நம்பர் K, ஏக்கு அடுத்த நம்பர் B, Bக்கு முன்னாடி நம்பர் A, ஓக்கு அடுத்த நம்பர் P, யூக்கு முன்னாடி லெட்டர் T. ஓகேவா? ஆருக்கு அடுத்த லெட்டர் எஸ். ஓகேவா? சோ நம்பர்னு சொல்லிட்டு லெட்டர். அடுத்து பாருங்க. சோ கேண்டிட் அப்ப என்ன பண்ணிருக்காங்க? ஆல்டர்னேட்டிவா -1 + 1 -1 + 1 பண்ணிருக்காங்க. அப்ப என்ன பண்ணிக்கணும்? இது -1, இது +1, இது -1, இது +1, இது -1, இது +1. அப்ப என்ன வரும்? சிக்கு முன்னாடி லெட்டர் B, ஏக்கு அடுத்த லெட்டர் B, Nக்கு முன்னாடி லெட்டர் M. ஓகேவா? அடுத்து Dக்கு அடுத்த லெட்டர் E, ஐக்கு முன்னாடி லெட்டர் H, டிக்கு அடுத்த லெட்டர் இ. ஓகேவா? சோ இந்த மாதிரி முன்னாடி அடுத்துன்னு போடுறோம். சோ இதுக்கான ஆன்சர் எங்க இருக்குன்னு பாருங்க. BBM EHE. ஓகேவா? சோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி. ஓகேவா?
அடுத்த கொஸ்டின் பாருங்க, P மற்றும் Qவின் தற்போதைய வயதுகள். சோ P Q ரெண்டு பேரோட தற்போதைய வயது 2:3. அவர்கள் வயதுகளின் வித்தியாசம் 8 ஆண்டுகள். அதாவது P மைனஸ் Q யாருது பெருசோ அவங்களதுல இருந்து கழிக்கணும். இந்த இடத்துல கண்டிப்பா இவங்க தான் பெருசா இருக்கும். அப்ப Q மைனஸ் Pன்னு போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 8 ஆண்டுகள் அப்படின்னு வருதான். ஓகேவா? சோ ரொம்ப சிம்பிள். ஓகேவா? சோ இந்த விகிதம் கொடுத்துட்டு அதை வச்சுதான் சம் போகுது அப்படின்னா அந்த விகிதத்துல இருக்க வேல்யூஸை எக்ஸ பெருக்கி அதுதான் அந்த வேல்யூஸ் அப்படின்னு எடுத்துக்கோங்க. அதாவது P-யோட வயசு 2x, Q-யோட வயசு 3x. சோ 3x தான் பெருசு, அதுல இருந்து சின்னதை கழிங்க. ஏன்னா வித்தியாசம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இதோட வேல்யூ 8, அப்ப எக்ஸோட வேல்யூ 8. அவ்வளவுதான் இல்லையா? சோ P-யோட தற்போதைய வயது. சோ P-யோட தற்போதைய வயது என்ன? 2x. எக்ஸை கொண்டு போய் இதுல சப்ஸ்டியூட் பண்ணுங்க, 16ன்னு கிடைக்கும். சோ இதுக்கான ஆன்சர் A. இதுவே Q-வோட வயசு கேட்டாங்க அப்படின்னா 3x கொண்டு போய் எக்ஸோட வேல்யூ 8ன்னு போட்டீங்க அப்படின்னா 8×24ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? சோ ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். இருந்தாலுமே அவங்க கொடுத்துருக்க அந்த வேல்யூஸ்ல நம்ம எக்ஸ பெருக்கி அதுதான் அந்த வேல்யூஸ்னு எடுத்து அதுக்கப்புறம் அவங்க கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷனை வச்சு எக்ஸ் என்னன்னு ஃபைண்ட் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க என்ன கேள்வி கேட்கறாங்களோ அந்த இடத்துல கொண்டு போய் நம்ம எக்ஸோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் கிடைக்கும். ஓகேவா? சோ இதோட பாத்தீங்கன்னா இன்னைக்கான 5 கேள்விகள் முடிஞ்சது. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ.